ஒரு பெரிய அமெரிக்காவில் பெரிய சர்ஜன். அவர் ஒரு புக் எழுதியிருக்கிறார். இது வரைக்கும் நான் பண்ண எந்த சர்ஜரியுமே ஃபெயில் ஆனதில்லை. ஏன், நான் எங்கள் அம்மா நர்ஸாக இருந்தாங்க ஆஸ்திரேலியாவில். இப்போ சின்ன குழந்தையா இருக்கிற போது நான் 7th Day Adventist சர்ச்சுக்கு சனிக்கிழமை போவேன். எனக்கு கடவுள் நம்பிக்கை சின்ன வயசுலேயே வந்துச்சு. எக்ஸாம் வருதுன்னா நான் உட்காந்து ப்ரே பண்ணுவேன். அன்றைக்கி நைட்டு என் கனவுல ஒரு ஏஞ்சல் வந்து இதான் கொஸ்டின் பேப்பரு, இதுதான் ஆன்சருன்னு சொல்லிடும். போய் பார்த்தா அதே தான் இருக்கும். இப்படியே எனக்கு கடவுள் நம்பிக்கை வளர்ந்தது. இப்போ யாராவது என்கிட்ட பேஷண்ட் வராங்கன்னா நான் ஒரு 2 minutes போய் கடவுளே இது என் கையில், நீ தான் அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ண போற அப்படின்னு ப்ரே பண்ணிட்டு பண்ணுறேன். I could see some energy flowing through my hand and all my patients have become all right அப்படிங்கிற வார்த்தையை சொல்கிறேன். அப்போ the faith of the doctor and the position of Mars energy in his body and அவனோட prayer, இந்த 3 சேர்ந்தா ஒரு நல்ல கைராசியான டாக்டர் ஆகிடுவார். அதுதான் மெடிக்கல் சயின்ஸ். நம்ம ஊரில் ஒரு டாக்டர் இருந்தார், அவர் பேர் குருசாமி. அந்த காலத்து டாக்டர். 1934 பெரிய முருக பக்தர். மெட்ராஸ்லேருந்து பெங்களூருக்கு டக்கோட்டா ஃப்ளைட்டில் போவாராம். அங்கே வள்ளிமலைங்கிற இடத்துல சித்தூர் கோயிலூர்கிட்ட ஒரு மகான் இருந்தார். அவர் பேர் வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள். இவர் ஒரு ரூபாவா மூட்டை கட்டி அந்த ஹெலிகாப்டர் லோவாக பறக்க செய்து அந்த சாமியார் எங்கே உட்காந்துக்கிறாரு மலையில் பார்த்து அங்கே அந்த 1000 வெள்ளி 2000 வெள்ளி போட்டு போவார். அவ்வளோ முருக பக்தர். அவருக்கு இந்த காட்ஸ் கிரேஸ் இருந்தது. ஸோ ஒரு நிறைய கர்ப்பிணியான ஒரு பொம்பளை, அவள் வயிற்றில் அந்த குட்டி பாப்பாவுடைய விரல் வெளி வந்துச்சு. இப்போ இருக்கிற மாதிரி அந்த காலத்தில் சி செக்ஷன் ஆப்ரேஷன்லாம் கிடையாது. 1934. அப்போ டாக்டருங்கெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இன்னும் டெலிவரிக்கு டைம் ஆகலைன்ட்டாங்க. குருசாமிகிட்ட கூட்டு போனாங்க. அவர் ஒரு சிகரெட் பார்த்து வச்சுக்கிட்டு அந்த குழந்தையோட விரல் இருக்குல்ல அது கிட்ட அப்படி கொண்டு போனார். குழந்தை கவுக்குன்னு விரல எடுத்துக்கிச்சா ஒரு ஸ்டிச் போட்டு போயிட்டு வந்தார். இன்னொரு லேடி இப்படி கொட்டாவி விட்டான். கை அப்படியே ஜாம் ஆகி போச்சு. எல்லா டாக்டரும் சொன்னாங்க இவளுக்கு மல்டிபிள் சர்ஜரி எல்லாம் பண்ணோம், ஒன்றும் கிராம்ப் ஆகி போச்சுன்னு சொல்லி கடைசியில் குருசாமியில் இருக்கிற போனோம். அவர் சொன்னார் மேஜர் சர்ஜரி, ஆப்ரேஷன் தேட்டர்லாம் ரெடி பண்ணிவிடுங்க அப்படின்னு. நர்ஸுக்கிட்ட இவளுக்கு அனஸ்தீசியா கொடுக்காத, அவளுக்கு எல்லாம் தெரியணும் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டேன். ஸோ அங்கே ஓடுறாங்க இங்கே ஓடுறாங்க, பேஷண்ட்டை கொண்டு போய் ஆப்ரேஷன் தேட்டரில் விட்டுறாங்க. எனக்கு எல்லாம் வெளியே போங்கன்ட்டார். லாஸ்ட்டில் பேஷண்ட் படுத்துனுக்கிற அவளுக்கு எல்லாம் தெரியுது என்ன நடக்குது. கூட ஒரு நர்ஸ் இருக்கிறாங்கல்ல, அந்த நர்ஸுக்கிட்ட சொன்னால் நீயும் வெளியே போகணும். அந்த ஆப்ரேஷன் தியேட்டர் டோரை லேட்ச் பண்ணிட்டு ரேப் பண்ணுறதுக்கு வர மாதிரி இந்த பேஷண்ட் மேலே விழுந்தாரா, அவள் கை கொடுத்துக்குதான் போயிட்டா நல்லா இருக்கா. வள்ளிமலையில் இன்னொரு சாமி இருந்தார், சச்சிதானந்த சாமி. அவர்கிட்ட ஒரு குண்டு பையன், உடம்புற வியாதி. அவர் சொன்னார் உன் ஜாதகத்துப்படி இன்னும் 20 நாள் தான் இருப்பேன். ஐயோ சாமி என்னை காப்பாற்றுங்க அப்படின்னா. என்ன செய்யறது, முயற்சி செய்கிறேன். இங்கேருந்து டெய்லி நீ 10 கிலோமீட்டர் நடக்கணும். போயிட்டு மலை மேலே ஒரு முருகன் கோயில் இருக்குது, 500 படி ஏறணும். முருகா முருகான்னு 108 தடவை அவரை சுற்றணும். அப்போது 20 நாளுக்குள்ளே உனக்கு நல்லானா முருகர் தெய்வம்னு நினச்சிக்கோணும். இவனுக்கு உயிர் மேலே பயம் ஆச்சே. டெய்லி 10 கிலோமீட்டர் நடக்கிறான், 500 படி ஏறுறான், முருகரை 108 தடவை சுற்றுறான். 20வது நாள் வந்தான். சாமி எப்படி இது உனக்குண்ணா? கின்னு ஆகிட்டேன் சாமி அப்படின்னா. சொன்னால் உனக்கு வியாதியெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் சும்மா பற்றிடுறேன்னா நீ கேட்டிருக்க மாட்டேன். உயிர் மேலே பயம் உனக்கு. அதான் இப்போ நான் சொன்னதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணி ஃபிட் ஆகிட்டு போயிட்டு வரணும். மனோ தத்துவம். ஸோ இதெல்லாம் ஜாதகம், கிரகங்கள், இது சம்மந்தப்பட்டு உங்களுடைய ப்ரொஃபஷனல், உங்கள் வாழ்க்கையில் வர அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், அதுக்கெல்லாம் காரணக்காரி. நான் ஒரு சாமி ஆகிருக்கேன்னு வச்சுக்கோங்க, இதுவும் ஜாதகம் தான். எனக்கு ஜீவனஸ்தானம்னு சொல்லுவாங்க, 10வது வீடு லக்னத்திலிருந்து. அதில் குருவும் சுக்கிரனும் ரொம்ப பவர்ஃபுல்லாகிறாங்க. அதனால் நான் இந்த வேலை தான் செய்வேன், ஜனங்களுக்கு நல்லது சொல்கிற வேலை. குரு சுக்கிரன்னா 2ம் குரு தான், ஒன்று அசுர குரு, ஒரு தேவகுரு. அடுத்தது எனக்கு பூர்வ புண்ணியம் நிறைய இருக்குது. முன்பிரிவுகளில் தான் தவறு செஞ்சாள். அதனால் சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன் 4 கிரகமும் என்னுடைய 11th ஹவுஸில் இருக்குது. இப்போ என் ஜாதகம் என்ன? சண்டே, மண்டே, டியூஸ்டே, வென்ஸ்டே, தர்ஸ்டே, ஃப்ரைடே. வெரி பவர்ஃபுல்லாக இருக்கும். எங்கள் ஊரில் ஒரு இங்கிலீஷ் பேப்பருக்காரங்கிறான், இந்தியன் எக்ஸ்பிரஸ்ன்னு. அவன் என் ஜாதகம், என் சிக்னேச்சர், என் தம்பி இம்ப்ரெஷன் எல்லாத்தையும் வாங்கிட்டு போய் வடநாட்டில் இருக்கிற பெரிய பெரிய ஜோசியர்கிட்டலாம் கொடுத்தான். நான் யாருன்னு சொல்லவே இல்லை.
அவங்க சொன்னதை வச்சு என்னை பற்றி இந்தியன் எக்ஸ்பிரஸில் ஒரு கவர் ஸ்டோரி பண்ணாங்க. அதில் அவங்க சொல்கிறாங்க, வடநாட்டு ஜோசியங்க, இவர் ஜாதகத்தில் சனியும் கேதுவும் ரொம்ப உச்சத்தில் இருக்குது, எக்ஸால்டட். அதனால் காஞ்சி பரமாச்சாரியா ஜாதகமும் இவர் ஜாதகமும் ஒரே மாதிரி இருக்குது, ரெண்டு பேரும் எதை சாதிக்கணும்னு நினச்சா அதெல்லாம் சாதிச்சுக்குவாங்க. அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல் ஜாதகம் அப்படின்னு. அப்போ அதான் நம்ம இந்த மாதிரி ஆன்மீகத்துக்கு வந்ததுக்கான காரணம் அதுதான். ஜாதகம் அந்த மாதிரியான ஒரு விசேஷ அமைப்புள்ள ஜாதகம். யார் எந்த தொழிலுக்கு வரலான்னா அப்படிதான். இப்போ எம்ஜிஆர் இருந்தார், என்டி ராமராவ் இருந்தாங்க, அப்புறம் ஜெயலலிதா இருந்தாங்க. இவங்கெல்லாம் ஜாதகத்தில் சுக்கிரன் நல்லா இருந்த வரைக்கும் சினிமாவில் கொடி கட்டி பறந்தாங்க. சூரியன் வந்த உடனே ஜாதகத்தில் சூரியன் நல்லா இருக்குதா, எல்லாம் சீஃப் மினிஸ்டர்ஸ் ஆகிட்டாங்க, அரசியலுக்கு வந்து சேஞ்ச் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போ ஒரே ஆளுக்கு கூட ரெண்டு பிளானட் நல்லா இருந்தால் அந்த பிளானட் வரும்போது அவங்க லைஃப் மாறும், ப்ரொஃபஷன் இதெல்லாம் மாறும். அதனால இதெல்லாம் பாரதியார் சொல்லியிருக்காரு, ஜோதிடம் தன்னை இகழ்னே சொல்லியிருக்காரு, இதெல்லாம் வேணாம் உனக்குன்னு. ஏன் வேணான்னாருன்னா, நம்ம ராங்காக போய் யாருக்கிட்டே மாட்டிங்கன்னா இருக்கிற நிமித்தியும் போயிடும். உனக்கு நான் சொன்ன விஷயங்கள்லாம் புரிஞ்சு நீயே ப்ரே பண்ணுற, உனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குது அப்படின்னா அதுக்கு வழிமுறைகள் இருக்குது. யூ கேன் டேக் டைரக்ட்லி டு யுவர் ப்ரேயர். அண்ட் நம்ம பெரியவங்க நிறைய எல்லாத்துக்கும் எழுதி வச்சிருக்கிறாங்க, எல்லாத்துக்கும் வழி இருக்குது நம்மக்கிட்ட. அடுத்தது இந்த பேய் பிசாசு. ஒருத்தருக்கு 50 வயசு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அவங்க 40 வயசுல ஏதோ ஒரு ப்ராப்ளத்தில் சூசைட் பண்ணின்னு செத்து போட்டாங்க. பட் தேர் ப்ரோக்ராம் ஹேஸ் பீன் தேர் ஃபார் 50 years ஆஃப் சர்வைவல் ஆன் திஸ் எர்த். அப்போ 40வது வருஷத்தில் அவங்க சூசைட் பண்ணிக்கின போது அவங்க உடம்புல இந்த காற்று வெளியே போயிடுச்சு, தண்ணி போயிடுச்சு, ஹீட் போயிடுச்சு. அவங்க சூசைட் பண்ணதுனால பாடி டிட்டீரியர் ஆகி போச்சு. 5ல் 4 கோயிந்தா. எண்ணங்கள் தான் இருக்குது. வெறும் எண்ணங்களை வச்சுக்கிட்டு அவங்க உலகத்தில் என்ன பண்ண முடியும்? ஏன்னா மற்ற நாள் இல்லை, மண்ணில் செஞ்ச உடம்பு இல்லை, காற்று இல்லை, தண்ணி இல்லை, ஹீட்டில் எதுவும் இல்லை. அப்போ அவங்க பேன்னு சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இவங்க நல்ல ட்ரெஸ் பண்ணியிருந்தா நம்மளால் இப்படி ட்ரெஸ் பண்ண முடியலையே, அவங்க போண்டா சாப்பிட்ருந்தா நம்ம போண்டா சாப்பிட்டு எவ்வளோ நாள் ஆச்சு. ஸோ சூசைட் பண்ணிக்கிறத விட ஒரு ராங் அப்ரோச் உலகத்தில் எதுவுமே இல்லை. அதனால் யாருமே தப்பி தவறி கூட சூசைடுங்கிற ஆங்கிளை நினைக்காதீங்க. அது வந்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கஷ்டத்தோடு வாழ்கிறத விட ரொம்ப மோசமான ஒரு விஷயம். ரொம்ப டெஸ்பரேட் ஆகிடுவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, யாராவது பயந்த சுபாவம் இருக்கும் இல்லையா, அவங்க அப்படின்னு வாய் திறக்கிற போது உள்ளே போடும் காற்று. இப்போ உனக்கு வீடு இருக்கு, யாரோ ஒரு ரவுடி வந்து பொட்டி படிக்கோட வீட்டுக்குள்ளே வந்து உட்காந்து நீ என்ன வேணா பண்ணிக்கோனாக்கா, நீ வீக்காக இருந்தால் என்ன பண்ணுவேன்? வேறு வழியே இல்லை. நீ ஸ்ட்ராங்காக இருந்தால் அவனை 2 கும்மங்குத்து குத்தி துரத்திடுவேன், இல்லை போலீஸ் கிலீஸ் கூட்டின்னு வந்து அவனை தருவேன். ஸோ இந்த காற்றுங்கிறது இப்படி தான் வரும். ஒரு ஐயர் பொண்ணு இருக்கும், அது உடம்புக்குள்ள யாரோ ஒரு ஃபிஷர் உமன் காற்று வந்துடும். ஐயர் பொண்ணு அண்ணிலேருந்து மீன் தின்னுவான். ஏன்னா அந்த காற்றுக்கு வேண்டிய எல்லாத்தையும் இந்த உடம்பு வச்சு தான் அது சாச்சு. இதுக்கு மேலே ஒன்று இருக்குது. அவளுக்கு அவங்க சித்தி அத்தெல்லாம் ரொம்ப பிடிக்குன்னு வை, இந்த ஐயர் பொண்ணை கூட்டின்னு போய் அவளுக்கு புடவெல்லாம் எடுத்து கொடுக்க சொல்லுவாங்க. இது டூவலிட்டின்றது, ஒரே உடம்புக்குள்ள 2 காற்று இருக்கிறது. அதனால் நமக்கு இது புரியாது. ஏன்னா நமக்கும் மீனாட்சி எப்படி இருந்தான்னு தான் தெரியும். இப்போ உள்ளே வந்துக்கிற முக்காய் எப்படிங்கிற நம்பிக்கிறது. அதனால தான் இந்த காற்று கருப்பு இதெல்லாம் பார்த்து நம்ம ரொம்ப பயப்படுறது. அதனால் பேய் பிசாசு எல்லாம் வந்து ரொம்ப சின்ன விஷயம். நம்ம உடம்போடு இருக்கோம், நம்ம தான் பலசாலி. அந்த காற்றுக்கு உடம்பே கிடையாது, அதை பார்த்து நாம் ஏன் பயப்படணும்? அதனால் அஞ்சி சாவார் அவர் அஞ்சாத பொருளிலே உதகினில்லை. நம்ம தான் பயப்படுறோம். பயப்படாத யாரையும் ஒன்றுமே பண்ண முடியாது. அடுத்தது இந்த ஏவல், பில்லி சூன்யம், செய்வினை இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, மனோவசியம், ஹிப்னாட்ரைஸ் பண்ணுறதெல்லாம். நீ தைரியமாக இருந்தால் உன்னை யாராலையும் மனோவசியம் பண்ண முடியாது. இல்லை குங்குமம், விபூதி, நாமம் இதெல்லாம் நீ வச்சுருந்தேன்னா உன்னை எதுவும் பண்ணாது. ஏன்னா அவங்க அட்டாக் இந்த இடத்துல தான் பண்ணுவாங்க, நம்மளை இந்த இடத்துல பண்ணுவாங்க. இப்போ குங்குமம்ன்றதுன்னா எலுமிச்சம்பழம், மஞ்சள், அதுதான் குங்குமம், ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ். துளசி செடிக்கு கீழே இருக்கிற மண் இல்லையா, அதுதான் நாமம். பசு சாண வரட்டி எரிச்சி செய்கிறாங்கல்ல, அதுதான் விபூதி. சந்தனம் மரத்திலிருந்து வருது. ஸோ இந்த பொருள்களுக்கெல்லாம் அதில் உயிர் துடிப்பு இருக்குது.
அதனால் அதில் நீ இந்த இடத்துல போட்டு வச்சா யார் ஒன்று ஹிப்னடைஸ் பண்ணாலும் பலிக்காது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஸ்டைலாக இருக்கணும்னு ஸ்டிக்கர் போட்டு வச்சுன்னு சுற்றி நிற்கிறீங்க. ஸ்டிக்கர் போட்டு காகிதம், அது ஒன்றுமே கிடையாது. ஸோ யூ ஹவ் டு யூஸ் தீஸ் ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸ், தேவ் எனர்ஜி. அதனால் தட் இல் ரிப்பல், உன்னை எந்த காற்று உன்னை நோக்கி வருதோ அதை புஷ் பண்ணிவிடும் அது. அதனால் இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணால் அந்த அட்டாக்லேருந்து தப்பிக்கலாம். சில நேரங்களில் வயசு வந்த பொண்ணுங்க இன்னும் கன்னி பொண்ணுங்களாக இருக்கிறாங்க. அவங்க சாயந்தரம் போகிற போது அழகாக இருந்து அவங்க உடம்பு பியூராக இருந்தால் மேலே இருக்கிற சில செலஸ்டியல் பீயிங்ஸ், கந்தர்வர்கள் சொல்லுவாங்க, அந்த பொண்ணு உடம்புக்குள்ளே வந்துடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி பியூர் பாடி வேணும். செக்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த பொண்ணுக்கு ஒன்றுமே புரியாது, நம்மளை யாரும் யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியும், எல்லாம் இருக்கும். ஆனால் she won't be able to do anything. அந்த கந்தர்வன் உங்களுக்கு கல்யாணம் பண்ணவும் விட மாட்டோம். மாப்பிள்ளை யார் வந்தாலும் தெருவாரத்துக்கு தொட்டி விட்ருவோம். இந்த மாதிரி ஒன்று இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு கேர்ள்ஸ் இந்த குங்குமத்தை வச்சுக்கணும். ஒரு 6 o'clock அஸ்தமன வேலையில் ஜாஸ்தி போகக்கூடாது. யார் வீட்டு வாசலையாவது ஏதாவது கரிச்சி ஊற்றிருந்தாங்கன்னா அதை காலில் படக்கூடாது. அப்படி தான் அந்த மாதிரி எதுவும் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. உங்களுக்கு வேறு என்ன தெரிஞ்சுக்கணும் இல்லைங்க? உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்? எல்லாம் லைஃப் மேனேஜ்மெண்ட் பற்றி பேசுவோம். God will afford to wait. You want to know something? அவங்க அம்மா ரொம்ப நல்லா இருந்தாங்க, ஹெல்த்தியாக இருந்தாங்க. திடீர்னு போயிட்டாங்க. வாட் இஸ் டு பி வரிட் அபவுட்? டெத்துன்னு ஒன்று கிடையவே கிடையாது உலகத்தில். ஒரு மரம் இருக்குது, மரத்தில் ஒரு எல்லோ லீஃப் கீழே விழுந்துச்சு. அந்த எல்லோ லீஃப் என்ன ஆகும், மண்ணோட மண்ணு மக்கிடும். அப்போ அந்த இலையில் இருந்த நைட்ரஜன், பாஸ்பரஸ், நார் சத்து, தலை சத்து பூமிக்குள்ளே போயிடும். அந்த பூமியில் இருக்கிற மண்ணில் இன்னொரு செடி வருது இல்லையா, அப்போ அதில் இருந்த பாஸ்பரஸ், நைட்ரஸ் புது செடிக்கு வந்துடும். இதுதான் லைஃப். எனர்ஜி இஸ் கான்ஸ்டன்ட். அதனால் டெத்தை பார்த்து யாரும் பயப்படாதீங்க. இந்த உலகத்தில் யாரும் பிறக்கிறது இல்லை, யாரும் சாகிறது இல்லை. இட்ஸ் ஆல் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எனர்ஜி. இங்கிலீஷில் ஒரு பியூட்டிஃபுல் சானட் இருக்குது, 14 வரி கவிதை. நைட் அண்ட் டெத்துன்னு பேர். எழுதின ஆள் பேர் ஆலிவர் பிளாங்கோ ஒயிட். அவன் என்ன சொல்கிறான், உலகத்தில் முதல்ல ஒரு மனுஷன் வந்தான். அவருக்கு உலகத்தை பற்றி ஒன்றுமே தெரியாது. வெளிச்சத்தை தான் பார்த்தான், சூரியனை பார்த்தான், எல்லாம் பார்த்தான், ஜாலியாக இருந்துச்சு. மத்தியானம் முடிஞ்சு ஈவினிங் வர ஆரம்பிக்கிற போது அப்படியே கொஞ்சம் இருட்டிங்கனே வந்தது. அவன் பயந்தான், என்ன நடக்க போகுதுன்னே தெரியலையே, நம்ம வெளிச்சத்தில் இருக்கோம், இருட்டிங் வருதுன்னு சொல்லி. அப்படியே மயக்கும் மாலை பொழுதே நீ போய் போய் இனிக்கும் இன்ப இரவே நீ வா வா வந்து பார்க்குறான். ஆகாசில் நட்சத்திரம்லாம் வந்துடுச்சு, சந்திரன் வந்துடுச்சு, குழுன்னு இருக்கு, வெயில் எல்லாம் போயிடுச்சு. கேள்வி வரேன். இவனுக்கே தெரியல, நல்லா கொட்டா விட்டு தூக்கிட்டான். காலையில் சுள்ளுன்னு திருப்பி சூரியன் மூஞ்சி மேலே அடிச்சிச்சா, எந்திரிச்சான். பார்த்தா இவனை மாதிரியே எல்லா பறவைகளும் கூண்டுக்குள்ளே போயிடுச்சு, எல்லா விலங்குகளும் பொந்துக்குள்ளே போயிடுச்சு, குகைக்குள்ளே போயிடுச்சு, உலகம் பூரா ஆனந்தமாக இருந்துச்சு. திருப்பியும் வெயில் வந்துச்சு. இவன் நினச்சான், எனக்கு இரவு பற்றி ஒன்றுமே தெரியாது, நைட்டை பற்றி. நான் முட்டாள்தனமாக பயந்து இருந்தேன். பார்த்தா டே டைமை விட இரவு தான் ஜாலியாக இருக்குது, குழுன்னு இருக்குது, நல்ல தூக்கம் வருது, என்ன மாதிரியே எல்லோரும் தூங்குறாங்க, உலகம் பூரா ரொம்ப சமாதானமாக இருக்குது, சாந்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சான். இதை வச்சு அந்த கவிதை என்ன சொல்லுது, முதல்ல வந்தவனை வெளிச்சம் ஏமாத்திச்சு இல்லையா, அந்த மாதிரி இந்த வாழ்க்கை என்ற வெளிச்சத்தில் இருந்து கொண்டு நீ மரணம் என்ற ஈவினிங்கை பற்றி பயப்பட்டுன்னு இருக்க. ஸோ இஃப் லைட் கேன் thus deceive, wherefore not life. வெளிச்சம் ஏமாற்றியது அவனை. அந்த மாதிரி இந்த வாழ்க்கை என்ற வெளிச்சம் ஒன்று ஏமாற்றி கொண்டிருக்கிறது. மரணம் இதை விட ஆனந்தமான விஷயம். நீ செத்தாதானே தெரியும் மரணம் எப்படி இருக்குன்னு. நீ அந்த ஆதி மனிதன் மாதிரி இப்போ இருக்கிற இந்த வெளிச்சமான வாழ்க்கையை நினச்சிக்கிட்டு ஐயோ என்ன ஆகிடும் ஒன்றும் ஆக கருப்பாக இருக்குது, முள்ளாக இருக்குது, ஒரு கம்பளி பூச்சி கேட்டர்பில்லர். அந்த கம்பளி பூச்சி செத்தாதான் அதுலேருந்து அழகான பட்டர்ஃப்ளை வரும். So what do you call a death of a caterpillar is the emergence of a beautiful butterfly. So I bless you all to die.
அப்பதான் நீங்க இதை விட சிறப்பா வருவீங்க. இல்ல ரஜினி சொல்லுவாரு, இனிமேதான் சிறப்பான தரமான காட்சி, நீங்க மகிழ்ச்சியா இருப்பீங்க. அதனால மரணத்தை பார்த்து பயப்படாதீங்க. பகவத்கீதையே தான், மரணத்தை எண்ணி கலங்கிடும் விஜயா, மரணத்தின் தன்மை சொல்வேன், மானிடர் ஆன்மா மரணம் எய்தாது, மறுபடி பிறந்திருக்கும், மேனியை கொள்வாய் மேனியை கொள்வாய். இவ்வளவுதான் பகவத்கீதை. உடம்பை பத்தி கவலைப்படாத, உன்னுடைய ஆத்மா என்றைக்கும் அழிவற்ற பரமாத்மா வஸ்து, அதனால நீ மறுபடி இந்த உலகத்துல வந்துக்கிட்டு தான் இருப்ப, அதனால மரணத்தை பத்தி கவலையே படாத. இது பகவத்கீதையோட எசன்ஸ் நம்பர் 1. இன்னொன்று என்ன, நீ பிறந்த போது எதையும் கொண்டு வரல. எந்த குழந்தையாவது பிறந்த போது வந்து கையில் ஏதாவது கட்ட நோட்டு வச்சுன்னு வந்தது பார்த்துருக்கியா? சாகிற போது யார் கையிலே அது ஏதாவது தப்பி தவறி உங்க பெரியவங்க கையில் ஒரு மோதிரம் தான், எங்க அப்பா ஞாபகார்த்தமா அம்மா காலத்துல கோல்டு இருக்கும், 30,000 ரூபாய் இன்னைக்கு ஒரு சவரன்ட்டு ஒரு மஞ்சா கொம்பு கட்டிட்டு நாங்கள் பூஜையில் வச்சுக்க போகிறோம். அதனால யாரும் எதுவும் எடுத்துன்னு போகிறதா சாஸ்திரமே கிடையாது. அப்போ நீ கொண்டு வந்தது எதுவும் இல்லை, கொண்டு போவது எதுவும் இல்லை. மீதி நீ உனக்கு நீ எதெல்லாம் நினைக்கிறியோ அதெல்லாம் நடுவில் வந்தது தானே. நீ ஏதோ படிச்ச ஒரு வேலைக்கு போன, ஒரு 3000 வெள்ளி சம்பளம் கிடைச்சது, அதில் நீ ஒரு ஸ்கூட்டர் வாங்கிட்ட, எல்லாம் நீயா சம்பாதிச்சு நீயா வாங்கினது. எடுத்துன்னு வந்ததும் ஒன்றும் இல்லை, போகிற போது எதுவும் எடுத்துன்னு போகிறது இல்லை. இதில் எனக்கு லாஸ் ஆகி போச்சு, ஒரே பண கஷ்டம், பணமே இல்லையே உங்கள்கிட்ட, எங்கேருந்து கஷ்டம் வச்சு. ஸோ நீ எதை கொண்டு வந்தாய் இழப்பதற்கு, எதை அடைந்தாய் கொண்டு போவதற்கு. எதுவெல்லாம் உனதென்று நினைத்தாயோ அதுவெல்லாம் இந்த பூமியில் உனக்கு கொடுக்கப்பட்டது. அதனால யூ ஷுட் நாட் பி பாதர்ட். பணம் ஒரு நாளைக்கு வரும், ஒரு நாளைக்கு போகும். அது பேர் என்ன? செல்வம். செல்வத்தை கொஞ்சம் உல்டா பண்ணு, செல்வம் அது ஓடிக்கிட்டு தான் இருக்கும். அதனால தான் அது செல்வம். பேசாமல் உங்கள்கிட்ட ரிங்கட் நோட்டில் உன் பேர் தினேஷ்னு எழுதி ஒரு சிப்பு வச்சு பாரு, ஒரு 100 கை மாறி இருக்கும். அதனால யார் கையிலையும் எதுவும் இருக்கின்றதா சரித்திரமே கிடையாது. அதனால இந்த வாழ்க்கையில் நடக்கிற சின்ன சின்ன விஷயங்களை நினச்சிக்கிட்டு எது உலகம் அழிஞ்சு போகிற மாதிரி நினைக்காது. எப்பெல்லாம் உனக்கு ஒரு ப்ராப்ளம் மாதிரி தெரியுதோ, நான் என்னத்தை கொண்டு போக போகிறேன்னு உன் மைண்டை டியூன் பண்ணிடு, உனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. பாரதி சொன்னார், முன்னர் நமது இச்சையினால் பிறந்தோம் இல்லை, முதல் இடை கடை நம் வசத்தில் இல்லை. நம்ம எந்த குடும்பத்தில் பிறக்கணும்னு என்ன ஃபோன் போட்டு கடவுள்கிட்ட சொல்லிட்டா வந்தோம், என்ன பில்கேட் வீட்டில் போட்டுரு, நம்ம எங்கே பிறக்கணுமோ அப்படி தான் பிறப்போம். அது விட்டு குறை தொட்ட குறை, அதனால அந்த குடும்பத்தில் வந்து பிறப்போம். சரி, ஒரு ஆளுக்கு நல்ல புண்ணியம் இருக்குது போன ஜென்மத்தில், அவன் வந்து புதன் தசையில் செத்து விட்டான்னு வை. புதன் தசையில் நல்ல புண்ணியத்தோட செத்தான்னா அவன் மேலே உலகத்தில் கொஞ்சம் வருஷம் இருப்பான். ஏன்னா அடுத்தது கேது. கேது வந்தால் அந்த குழந்தை வயிற்றுல குண்டா மாண்டுவான்னு சொல்லுவாங்க, கண்ணில் எல்லாம் கண் தெரியாமல் இப்படி குறையோடு பிறக்கும். கேதுக்குள்ள குணங்கள் உஷ்ண சம்பந்தப்பட்ட வியாதிகள், லிவர் ஃபெயிலியர், இப்படி குழந்தை பிறக்கும். நல்ல புண்ணியண்டா அந்த கேது தசையில் பிறக்கவே பிறகுது அந்த குழந்தை. அங்கேயே ஜாலியாக லெக்சர்லாம் கேட்டுட்டு சுக்கிர தசையில் பணக்கார வீட்டில் பிறகுற போதே பான்வில் ஸ்டில்லர் ஸ்பூன் பணக்கார குடும்பத்தில் பிறக்கும். ஸோ லைஃப் இஸ் அ கண்டினியூட்டி. ஸோ உன்னுடைய பாவ புண்ணியங்கள், குட் டீட்ஸ் அண்ட் பேட் டீட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் உன்னுடைய செயின் ஆஃப் பர்ஸ் வருது. அப்போ நீ எதெல்லாம் கவலைப்படுறதை விட்டு நல்ல செய்ய ஆரம்பிச்சிருது. அவ்வளோதான். அதாவது இன்ஸ்டெட் ஆஃப் ஒரியிங் ஓவர் வாட்டில் லெப்பன் ஸ்டார்ட் டூயிங் குட். தீதும் நன்றும் பிறர் தர வாரா, அறத்தாறு இது என வேண்டா, சிவிகை பொறுத்தானோடு ஊர்தானடை. தர்மம் பண்ணவன் பல்லக்கில் உட்காந்து போகிறான், பென்ஸ் காரில் போகிறான். கம்மியாக தர்மம் பண்ணவன் என்ன பண்ணுறான், அவனுக்கு டிரைவர் ஆகிறான். டிரைவராக இருந்தவன் ஏன் ஓனர் ஆகுது, ஓனர் இருந்தவன் ஏன் டிரைவர். அவ்வளோதான். இதை பாரு, தர்மத்தோட பவர் என்னன்னு உனக்கு தெரியும். திருவள்ளுவர் சொல்றார், இலர் பலர் ஆகிய காரணம் நோற்பார் சிலர் நோலாதவர் பலர். உலகத்தில் ஏழைங்க ஏன் ரொம்ப பேர் இருக்கிறாங்க, அவெல்லாம் சாமி கும்பிடல, அதனால ஏழையா பிறந்து கஷ்டப்பட்டுன்னு இருக்கான். யார் நல்ல தான தர்மம் பண்ணானோ அவன் தான் வசதியாக தான் பிறந்திருக்கிறான். அவன் வாழ்க்கையில் அவன் முட்டாள இருந்தால் கூட பணக்காரனாக தான் இருப்பான். என்ன இன்னிலேருந்து நீ சந்தோஷப்படலாம். வள்ளலாம் ரோட்ல போறாரு, நல்ல வெயில்,
தலைமையில சும்மாடு கட்டிக்கிட்டு ஒரு விறகு கசமை தூக்கின்னு ஒரு கேள்வி போகிறான். அதை பார்த்து நடராஜா, இவன் ஒன்றும் ஒழுங்காக கும்பலில் போன ஜென்மத்தில் அப்படின்னு. எதை வச்சு சொல்கிறீங்க ராமலிங்கம் வள்ளலார் இருந்தாங்க? கும்பிட்டுருந்தா இப்படியா கஷ்டப்படுவா? இன்னத்துக்கு வசதியாக தானே இருந்திருப்பா. சும்மாடு கட்டி சுமந்து உழல்வோரை காண்கையில், சும்மாடு கட்டி சுமந்து உழல்வோரை காண்கையில், ஐயா சிதம்பர தேவா நின்னை வணங்காத பேரன்றோ. உன்னை கும்பிடலப்பா, கும்பிட்டுருந்தா இந்த மாதிரி கஷ்டப்படுவாளா இவ அப்படின்னு சொல்ற. மகாபாரதத்தில் விதுர நீதினு ஒன்று இருக்கு. அதில் சொல்கிறான், ரொம்ப பணக்காரனா இந்த ஜென்மத்தில் இருந்து எவன் சாமியை கும்பிடவே மாட்டேன்றானோ அவனை வயிற்றுல பெரிய கல்லை கட்டி கடலில் தள்ளிட்டு இருக்கணும். எதுக்குறான்? அவன் இந்த பிறவியில் பணக்காரனாக இருக்கிறதுக்கு காரணம் போன ஜென்மத்தில் ஏதோ நல்லது பண்ணிட்டு வந்திருக்கான். இப்போ சாமியை நம்மளை கும்பிடலனாக்கா அடுத்த பிறவியில் கோயில் வாசலில் குஷ்டரோகியாக இருக்க போகிறான். அந்த கஷ்டம் அவனுக்கு வரக்கூடாது. ஆனால் இப்பயே அவனை தண்ணியில் டூக்கு பண்ணிட்டு இருந்தாங்க. அடுத்த இந்த பிறவியில் ரொம்ப ஏழையாக இருந்து கோயில் பக்கமே போகாதவங்கிறான் இல்லையா அவன். ஏன்னா ஏழையாக இருக்கிறதுக்கு காரணமே அவன் சாமியை நம்பலை, பூஜைலாம் பண்ணலை. இந்த பிறவியில் அப்படியே இருந்தான்னா அதோட மோசமான பிறவி வரப்போகுது. ஆனால் இப்பயே அவனை கடலில் தள்ளிடுங்கிறான். அதனால பதவி பூர்வ புண்ணியானம். ஜாதகம் எழுதுகிற போது என்ன எழுதுறாரு ஜோசிக்காரர்? இந்த ஜாதகத்துக்குள்ள பலன்கள் எல்லாம் பூர்வ புண்ணியத்தினுடைய அடிப்படையில் அமைய போகின்றது. அவ்வளவுதான் பதவி பூர்வ புண்ணியானம்.